அண்ணாமலை நீடிப்பாரா? அண்ணாமலை மாற்றப்படணுங்கிறதுக்கு எந்த கட்டாயமும் இல்லை. இன்றைக்கி வந்து அவருடைய செயல்பாடு ஒரு மாநில தலைவராக ஒரு கட்சியை மாநிலத்தில் வளர்த்தணும் அப்படிங்கிறதுல பெரிய அளவுக்கு தான் அவர் வேலை செஞ்சுருக்காரு. ஏன்னா எல்லாருமே நம்ம நக்கல் நையாண்டி பண்ணிகிட்டு இருந்தது வந்து நோட்டாக்கு மேலே ஓட்டு வாங்கி காமிங்க பார்க்கலான்ட்டு தான் பிஜேபியை பார்த்து எல்லாருமே சொல்லிட்டு இருந்தோம். அந்த மாதிரி காலகட்டத்தில் இன்றைக்கி நடந்து முடிந்த 2024 தேர்தலில் 11.33% வாக்கு வாங்கி 49 லட்சம் வாக்கு தனிப்பட்ட முறையில் பாரதிய ஜனதாவுக்கு மட்டும் அவர் வாக்கு எடுத்திருக்காரு. அவர் தலைவரான இந்த கடந்த 3+ ஆண்டுகளில் பார்க்கும்போது நல்லாவே சிறப்பாக ஒரு கட்சி தலைவர் ஒரு அதாவது மத்திய கட்சி ஒரு மாநிலத்தில் எந்த அளவுக்கு சிறப்பாக செயலாற்ற முடியுமோ அந்த அளவுக்கு செயலாற்றி இருக்கிறதா தான் பார்க்குறேன். அதனால் வந்து பாரதிய ஜனதாவுக்கு வந்து அண்ணாமலை மாற்றப்படணுங்கிற ஒரு கட்டாயம் இப்போதைக்கு எந்த கட்டாயமும் இல்லைன்னு தான் நான் பார்க்குறேன். யார் விரும்புகிறாங்க இது மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்களே விரும்புகிறாங்க. மோடி ஆகட்டும், அமித்ஷாவாகட்டும், தே ஆர் இன் ஃபேவர் ஆஃப் அண்ணாமலை. ஏன்னா அதை வந்து அவர் ப்ரூவும் பண்ணியிருக்கார். ஒரு ஏபிள் லீடர்ஷிப்பில் ஒரு யங் சேப்பை கொண்டு வந்து, அதுவும் இல்லாமல் ஒரு ஐபிஎஸ் முடித்து ஒரு சர்வீஸில் இருந்தவரை வந்து கொண்டு வந்து ஒரு அக்ரெசிவான பாலிட்டிக்ஸை எடுக்க வச்சு இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து எதிர்க்கட்சி வந்து அதிமுகவா பாரதிய ஜனதாவா கேட்குற அளவுக்கு வந்து எல்லா இடத்துலையும் தினந்தோறும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான குரல் வந்து அண்ணாமலையினுடைய குரல் வந்து தமிழக அரசியலில் ஓங்கி ஒலிக்கிறத பார்க்க முடியுது.